இயேசு என்ற பெயருடைய அதிர்வு, அந்த உச்சரிப்பு, அந்த சவுண்டு, அந்த சத்தம், அல்லேலூயா, உன் உடலை எல்லாம் ஹீலிங் ஆக்கும். தெரியுமா? இது வெட்கப்படுத்துகிற நாமம் அல்ல, உன்னை வெட்கப்படா விடாதபடிக்கு உன்னை ஆசீர்வதித்து உனக்கு வெற்றியை கொடுக்கிற நாமம். வாசலில் ரத்தம் பூசப்பட்டால் வீட்டுக்குள் வாதை வராது. செவிகளில் ரத்தம் பூசப்பட்டால் உன் வாழ்க்கையிலேயே வாதை வராது. அன்னைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இன்றைக்கு எனக்கு இயேசுவின் ரத்தம் கிடைத்திருக்கிறது. இது மிக வலிமையான ரத்தம். இயேசுவின் ரத்தம் ஆவியும் ஜீவனமான ரத்தம், எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காக கொடுக்கப்பட்ட ரத்தம், என் மேல் இருக்கும் ரத்தம். ரத்தம் ஜெயம். இயேசு 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 இயேசுன்னு சொல்ல சொல்ல சுகம், சொல்ல சொல்ல விடுதலை, சொல்ல சொல்ல பலன், சொல்ல சொல்ல மாற்றம், சொல்ல சொல்ல ஏற்றம். அதை தவிர எல்லாமே சொல்லுவோம், அதை தவிர எல்லாமே பேசுவோம். நம்ம வாய் இயேசு என்ற நாமத்தை உச்சரிப்பதை நம்முடைய செவிகள் நல்லா கேட்கணும். 4 பேருடைய காது கேட்குதோ இல்லையோ, நம்ம காது கேட்கணும். என்ன கேட்கணும்? இயேசு மகாராஜா, அவர்தான் என் நேசர். இயேசு மகாராஜா, அவர்தான் என் புருஷன். இயேசு மகாராஜா, அவர்தான் என் மணவாளன். இயேசு மகாராஜா, அவர்தான் என் டாக்டர். இயேசு மகாராஜா, அவர்தான் என் மூத்த சகோதரர். இயேசு மகாராஜா, அவர்தான் என் வருங்காலம். இயேசு மகாராஜா, அவர்தான் என் ஆதாரம். இத சொல்ல விட மாட்டேங்கிறான் பிசாஸ். நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும், நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும். அதட்டினார்கள், பர்த்திமேயுவை அதட்டினார்கள். சொல்லுங்க, பர்த்திமேயுவை அதட்டினார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பர்த்திமேயுவை அதட்டினார்கள். உன்னை யார் அதட்டுறா? உனக்குள்ள இருந்தே உன்னை அதட்டுது. சும்மா அவரை போய் கூப்பிட்டுக்கின்னு, அவரை கூப்பிடாம வாழ்க்கை இல்லையே, அவரை கூப்பிடாம நாள் இல்லையே, அவரை கூப்பிடாம என்னுடைய நாட்கள் நேரங்கள் கடத்துவது இல்லையே. கூப்பிடுறான், நசரேயனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, எந்த காலில் விழுறோமோ இல்லையே, இவர் காலில் விழுந்தா எல்லாம் நம்ம காலில் வந்து விழுந்துரும் தெரிஞ்சிருச்சு பாருங்க அவனுக்கு. இவர் சமூகத்தை நாடுகிறான், இவர் சன்னிதானத்தை தேடுகிறான், இவர் என் லைஃப்ல வரணும்னு ஆசைப்படுறான். வேதம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசு நின்றார். தேவ பிள்ளையே, உன் கூக்குரலை யாரு கேட்கிறாங்களோ இல்லையோ, இவர் கேட்கிறார். அம்மா, நண்பு மகனே, நண்பு மகளை, இவர் கேட்கிறார். உன் சத்தத்தை கேட்கிற தெய்வம். அது அழுகையின் குரலா இருக்கலாம், ஆனந்தத்தின் குரலா இருக்கலாம். உன்னோடு பேச விரும்புகிற ஒரு தேவன். உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னமா உன்னை நேசிக்கிறார் தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னமா உன்னை லவ் பண்றாரு தெரியுமா? என்னமா உன் மேல அன்பு வச்சு இரவும் பகலும் உன்னை பத்தியே நினைச்சு உன்னையே சுத்தி சுத்தி வர தெய்வம் இவரு. உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாருன்னா, படைத்த தெய்வம் உன் உடம்பை எடுத்துக்கிட்டு இந்த உலகத்துல வந்தாரு பாரு, அவதாரம் எடுத்து. இந்த உடம்பு அவருக்காகவே ஆயத்தமாக்கப்பட்டதான். ஏன்? இந்த உடம்புல வந்தாதான் என் பிள்ளைய நான் தொட்டு பார்க்க முடியும், என் பிள்ளையோட வாழ முடியும், என் பிள்ளைய உணர்ந்து கொள்ள முடியும்னு சொல்லி நமக்காகவே மாம்ச வடிவில் வந்த தேவகுமாரன். அவ்வளவு அன்பு, அவ்வளவு இரக்கம். அல்லேலூயா. அதை உணராததுதான் பிரச்சனையே வாழ்க்கையில. நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். சொல்லுங்களேன், சத்தமே இல்லையே. இங்க மட்டும் இல்ல, எப்பவுமே பயணத்துல, பாதுகாப்புல, இருக்கிற நிலையில, இருக்கிற இடத்துல
பேரை சொல்ல சொல்ல, வார்த்தையை சொல்ல சொல்ல, இயேசு என்ற பேரை சொல்ல சொல்ல இரக்கம் இறங்க ஆரம்பிக்கும், சமாதானம் இறங்க ஆரம்பிக்கும், நிம்மதி இறங்க ஆரம்பிக்கும், விடுதலை இறங்க ஆரம்பிக்கும், ஜெயம் இறங்க ஆரம்பிக்கும், வெற்றி இறங்க ஆரம்பிக்கும், வாழ்வு வர ஆரம்பிக்கும். இயேசு என்ற பெயருடைய அதிர்வு, அந்த உச்சரிப்பு, அந்த சவுண்ட், அந்த சத்தம், அல்லேலூயா, உன் உடலை எல்லாம் ஹீலிங் ஆக்கும் தெரியுமா? உன் நாடி நரம்புகளை எல்லாம் பலம் அடைய செய்து விடும் தெரியுமா? உன் உணர்வுகளை சுகமாக்கும், உன் உணர்ச்சிகளை பரிசுத்தமாக்கும், உன் நினைவுகளை உத்வேகப்படுத்தும், உன் எண்ணங்களை ஊக்கமாக்கும். நம்பிக்கையற்ற நிலைகள் உன் வாழ்வை விட்டு நீங்கி நம்பிக்கையான பலன் உனக்குள் உண்டாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த காது இந்த நாமத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். வலது கையெடுத்து அப்படியே காதுல வை பார்க்கலாம். என் காது சொல்லுங்க, என் காது தான் என் வாழ்க்கையினுடைய வாசல். ஆமா, இந்த காதுல ஓட்டை இருக்கா? இந்த ஓட்டை என்னமா சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அதுவாயா குளிச்சுட்டு வந்து அந்த பட்ஸை போட்டு ஆட்டுறதுக்கு தான். சில பேர் குளிச்சுட்டு வந்தோன்னா ஒரே வேலை இதுதான், அந்த குச்சியை விட்டு ஆட்டுறது இல்லைங்க. இது உங்கள் வாழ்வின் வாசல். யோவான் 10 சொல்லுகிறார், என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கிறது. இதுவரைக்கும் அவைகள் காற்றிலும் மேட்டிலும் இருக்கிறது, இப்போ நல்ல மேய்ப்பனுடைய கையில வருது. ஏன்னா என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவைகள் என்னை பின்தொடர்கிறபடியினால் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறது. அப்போ இந்த காதுல மேய்ப்பனுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். வலது கைகளை இந்த காதுல வச்சு சொல்லுங்க, ஏசு ஏசு ஏசு. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தினாலே சுகம், இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வார்த்தை தெய்வ பிள்ளை நீ வாயை திறந்து சொல்லு. இப்ப பாஸ்டர் லீட் பண்ணலாம், இருந்தாலும் நீ வாயை திறந்து சொல்லு. நீ வாயை திறந்து சொல்லு, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு சுகம், இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி, இயேசுவின் நாமத்தினாலே பலன், இயேசுவின் நாமத்தினாலே. இந்த சவுண்ட், இந்த சத்தம், இந்த சத்தத்தினுடைய அதிர்வலைகள் உன்னுடைய நரம்புகளுக்குள் ஊடுருவி பாயட்டும், எலும்புகளுக்குள் ஊடுருவி பாயட்டும், உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும்படி இயேசு இயேசுவின் நாமத்தினாலே சமாதானம், இயேசுவின் நாமத்தினாலே சந்தோஷம், இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி, இயேசுவின் நாமத்தினாலே பலன், இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியம், இயேசுவின் நாமத்தினாலே மகிமை. இயேசு மகாராஜ் எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து வாசல் நிலைக்கால்களில் பூசினார்களாம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து வாசல் நிலைக்கால்களில் பூசினார்களாம். மேற் சட்டத்தில் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசினார்கள். கீழ் சட்டத்தில் ரத்தம், வலது பக்கம் இடது பக்கம் எங்கிலும் ரத்தம் பூசப்பட்டது. ஏன் பூசப்பட்டது? நோய் வரக்கூடாது, சாபம் வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, தீமை வரக்கூடாது, வீட்டுல சாவு வரக்கூடாது, அழிவு வரக்கூடாது, நாசமோசம் வரக்கூடாதுன்னா சட்டத்தில் ரத்தம் பூசப்பட வேண்டும். அந்த ரத்தத்தின் வல்லமை பிசாசுகள் ஓடும், அந்த ரத்தத்தின் வல்லமைகள் சாபங்கள் ஓடும், தீமைகள் ஓடும், பாவங்கள் ஓடும். இப்ப மோசஸ் என்ன பண்றாரு? ஒரு வீட்டுக்குள் நுழையக்கூடிய நுழைவாயிலின் வாசல்ல ரத்தத்தை பூசின மாதிரி
இஸ்ரவேல் ஜனங்களுடைய காதுகளிலே ரத்தத்தை பூசுகிறார். எங்கு பூசுகிறான்? காதுகளிலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்படுகிறது. வாசலில் ரத்தம் பூசப்பட்டால் வீட்டுக்குள் வாதை வராது. செவிகளில் ரத்தம் பூசப்பட்டால் உன் வாழ்க்கையிலேயே வாதை வராது. உன் வாழ்க்கையிலேயே சாபம் வராது. உன் வருங்காலம் இருண்டு போகாது. உன் எதிர்காலம் அழிந்து போகாது. உன் நல்வாழ்வு சுகித்து துளிர்த்து அது மேன்மை பெற்று ஆரோனின் கோல் துளிர்த்தது போல உன் வளமான வருங்காலங்கள் துளிர்க்க ஆரம்பிக்கும். ஆட்டுக்குட்டியின் ரத்தம். கைகளை உயர்த்தி எங்களின் பலநீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, எங்களின் பலநீரே. சத்தமா, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஒவ்வொருவரும் திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும். அன்னைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இன்றைக்கு எனக்கு இயேசுவின் ரத்தம் கிடைத்திருக்கிறது. இது மிக வலிமையான ரத்தம். இயேசுவின் ரத்தம் ஆவியும் ஜீவனுமான ரத்தம். எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காக கொடுக்கப்பட்ட ரத்தம், என் மேல் இருக்கும் ரத்தம். ரத்தம் ஜெயம். வாசல்ல நின்று இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு வெளியே போங்க. இதுனா அது சடங்காச்சாரமா இருக்கு. இது சடங்காச்சாரம், சம்பிரதாயம் இல்ல. நீங்க அவரை நினைக்க வேண்டிய நினைவுல நீங்க வளரணும். இயேசுவின் ரத்தத்தை சொல்லு தேவ பிள்ளை. விழுந்து போன உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க. வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் ஒரு நல்ல உலகம் நினைக்காத. விழுந்து போன ஒரு உலகம். எங்க இருந்து தாக்குதல் வரும்னு தெரியாது. ஒரு நீதிமான் எங்கிருந்து சோதிக்கப்படுவான் என்றே தெரியாது. துன்மார்க்கனுக்கு வருவது போலவே நீதிமானுக்கும் வரும் என்று சொல்லப்பட்டதை நீங்கள் நினைவு கூர்ந்து அந்த துன்மார்க்கனுக்கு வரக்கூடிய தீய சதியில் சிக்காமல் இருக்க வேண்டுமேயானால் ஒரே பாதுகாப்பு கவசம் இயேசுவின் ரத்தமே. இயேசுவின் ரத்தமே, இயேசுவின் ரத்தமே. அப்பதான் நீ சொல்றது, அந்த இயேசுவின் நாமத்தை, அந்த ரத்தத்தை சொல்றத உன் காது கேட்கணும். வெக்கமே படாத. நீ தான் வெற்றி அடைய போற. வெக்கப்பட்டினா முடிஞ்சு போச்சு கதையே. நீ வெக்கப்படுறதுக்காக அழைக்கப்படல. அவருடைய வெற்றியை கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிற. அவருடைய நாமத்தை சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிற. அவருடைய நாமத்தை உயர்த்த அழைக்கப்பட்டிருக்கிற. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்க. ஏன்னா இது வெக்கப்படுத்துகிற நாமம் அல்ல. உன்னை வெட்கப்படா விடாதபடிக்கு உன்னை ஆசீர்வதித்து உனக்கு வெற்றியை கொடுக்கிற நாமம். உனக்கு சுகத்தை கொடுக்கிற நாமம், பலத்தை கொடுக்கிற நாமம். வலது கையை காதுல வச்சு பூசு பார்க்கலாம். இயேசுவின் ரத்தத்தை என் காதுல பூசுறோம் சொல்லு. வலது கைய இடது கைய ரெண்டு கையெடுத்து ரெண்டு காதுல வச்சு தடவி விடு. இயேசுவின் நாமத்தினால தடவி விடு. இயேசுவின் நாமத்தினால ரத்தத்தை பூசுறேன். இயேசுவின் ரத்தத்தை என் காதுல பூசுறேன். இயேசுவின் ரத்தத்தை நான் பூசுறேன். வாயை திறந்து சொல்லு. இனி சாபம் உன்னை தொடாது. வியாதி உன்னை தொடாது. தீங்கு உன்னை தொடாது. வியாகுலம் உன்னை தொடாது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இன்றைக்கு நீ விடுதலையாக்கப்பட்டாய். உன் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. தடைகள் உடைக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தத்தினாலே நீ இன்றைக்கு சுகமானாய். உன் சுகவாழ்வு இன்று துளிர்த்தது. இயேசுவின் நாமத்தினாலே வாயை திறந்த ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். 27ஆம் தேதி இயேசுவின் ரத்தத்தினுடைய வல்லமையினை பார்க்கிற ஒரு நாள். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். சொல்லு பிள்ளைய, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம்.
Thank you, Holy Spirit. நன்றி ஆவியானவரே. கோடாகுடி நன்றி, கோடாகுடி நன்றி, கோடாகுடி நன்றி. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இந்த பிரசனம் சூழ்ந்து கொள்ளட்டும், இந்த பிரசனம் சூழ்ந்து கொள்ளட்டும், இந்த பிரசனம் சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்குள் உடைய பிரசன்னம் ரத்தத்தை பூசணும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நாடி நரம்புகளுக்குள் ரத்தம் பூசப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மூளை எலும்புகள், மூளை நரம்புகளுக்குள் ரத்தம் பூசப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் ரத்தம் பூசப்படட்டும். ஒருவேளை தேவ பிள்ளைய கர்ப்பப்பையில பிரச்சனையோடு நீ வந்திருப்பன்னு சொன்னா வாயை திறந்து சொல்லு, இயேசுவின் ரத்தம் உன் கர்ப்பப்பையை பலப்படுத்தட்டும். கர்ப்பப்பையை இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தை கர்ப்பப்பையில் பூசப்படட்டும். இயேசுவின் ரத்தம் கைகள்ல பூசப்படட்டும், கால்கள்ல பூசப்படட்டும், நரம்பில் பூசப்படட்டும். இயேசுவின் ரத்தம் கிட்னில பூசப்படட்டும், கணைகத்துல பூசப்படட்டும். நுரையீரலுக்குள்ள இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டும். குடல் பிரச்சனையோடு இங்க ஒரு தேவ பிள்ளை இருக்க, பல நாள் உனக்கு குடல்ல பிரச்சனை, இயேசுவின் நாமத்தினாலே உன் குடலுக்குள்ள இயேசுவின் ரத்தம் ஊடுருவி பாய்கிறது. உன் குடலுக்குள் இயேசுவின் ரத்தம் ஊடுருவி பாயட்டும். உன் தொண்டை பகுதியில் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டும். உன் தொண்டையில் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டும். உன் மூட்டுகளுக்குள், முட்டி நரம்புகளுக்குள், முட்டி எலும்புகளுக்குள் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். சுகமாக்குகிற ஜீவன், ஆரோக்கியமாக்குகிற ஜீவன். Nebla hungry beku no se leve doro no meke bendarana lama shabagadana ma. Hallelujah, 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 hallelujah. Ora ba 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 ba. Oh hallelujah. Ora ba 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 ba. Oh Jesus, oh Jesus, oh Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Oh நன்றி, நன்றி, நன்றி.